ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் டிக்கெட் டு ஃபினாலேவுடைய முதல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரீடிங் எடுக்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இரண்டு முக்கியமான விஷயங்கள், சாண்ட்ராவும் நம்ம பார்வதியும் கமருதீன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தோல் உரிச்சிட்டாங்க. அதாவது ஆஃப்டர் த ஃபைட் நிறைய விஷயங்கள் நடந்தது. அடுத்து கமருதீன் வந்து கொஞ்சம் அப்படியே கையை எதிர் பாம்பாட்டிட்டு வந்தான். அப்போ செருப்படி கொடுத்துட்டா பார்வதி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் லைவில் முக்கியமாக நடந்தது. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் சாண்ட்ரா அவர்கள் போட்ட ஒரு கொளுத்தில் வீடே பற்றிச்சு. அதாவது பிஆர் அப்படிங்கிறது கமருதீன், சபரி மற்றும் திவ்யா அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ ஹெவி பேக்கேஜ் பிஆர் பார்வதிக்கும் இருக்குது, இல்லாமல் இல்லை. விக்கல் சிக்கரமுக்கும் இருக்குது. எல்லாமே அவங்களுடைய டீம் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பிஆர்னு வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமருதீன், சபரி, திவ்யா பேக்கேஜ் வைஸில். சரி, அதுக்கடுத்து பார்வதி. ஓகே, அதுக்கடுத்து அரோரா, விக்ரம், இந்த ரேஞ்ச் தான் வருவாங்க. கானா நொத்தம் வந்து இருக்காரு இதில் அப்படிங்கிறத எல்லாருமே வச்சுருக்காங்க. பட் ஹெவி பிஆர் டெப்ளாய் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆள் தான், அது நன் அதர் தேன் திவ்யா. ஸோ திவ்யா வந்து உள்ளே இருக்கிறவங்க கண்டஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு ஹெவி பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி திவ்யா அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சவொடனே இவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு கமருதீன். ஸோ என்ன பண்ணுறான், பாரதி ரொம்ப இறக்கி கேவலமாக படுத்தி பேசிடுறான். சரியா, இதெல்லாம் நடந்துச்சு, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஏற்கனவே, திருப்பி நான் பேச விரும்பலை. அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரியா, இப்போ என்னன்னா பார்வதியும் சாண்ட்ரா உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கமருதீன் என்னமோ அவங்க போத்தன் வந்துட்டு போன பிறகு அவனுடைய நடவடிக்கையே சரியில்லை, கொஞ்சம் ஓவராக வந்து பண்ணுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவன் இவ்வளோ விஷயம் வச்சுருப்பான் மைண்டில் அப்படிங்கிறத எனக்கு வந்து எனக்கு ஒரு பாடமாக இருந்தது எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்ல. ஆமாம், அதை நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, கமருதீனுடைய கேம் தெளிவாக விளாட ஆரம்பிச்சிட்டான். நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம் நீ தான் கொண்டு வர இந்த டாப்பிக்கை, பேட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து அவன் தான் கொண்டு வந்திருக்காங்கிறது தெரியாதுன்னு திவ்யா வந்து சொல்கிறான். ஆமாம் எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் நீங்களா சுற்றுனீங்க சாண்ட்ராவும் திவ்யா, அதை நீங்கள் மறக்க முடியாது. பட் இருந்தாலும் சரி, ஓகே, அட்லீஸ்ட் இப்போ சப்போர்ட் வரீங்களே, பெரிய விஷயம் தான். சரி, திவ்யா அந்த சைடில் வந்து கமருதீனுக்கு ஒரு கிளாரிட்டியான பாயிண்ட் கொடுத்தாங்க சண்டை நடக்கும்போது. அவள் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, அவள் தவறு அப்படிங்கிறத உணர்ந்துட்டா, பட் இருந்தாலும் அந்த மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கு அந்த தாட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அது கிளாரிட்டி கொடுத்தா. அதுக்கு திவ்யாவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் கமருதீனுடைய கேம் போட்டு உடைக்கிறாங்க ரெண்டு பேரும், பார்வதியும் சாண்ட்ராவும். இந்த மாதிரி அவன் வந்து இப்படி இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட வந்துட்டு இப்படி இல்லை பழகி என்னை போட்டு எப்படி வந்து தாக்குறான் பற்றியா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அதான் அவனுடைய கேரக்டரு, என்கிட்டையும் வந்து அக்கா நொக்கான்றான், ஆனால் என் மேலே நிறைய வன்மம் இருக்குது அவனுக்கு அப்படின்ற மாதிரி வந்து போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மூதேவி கமருதீன் வந்து வருது, வந்து கையை ஆட்டிக்கிட்டே பார்வதி நான் பண்ணதெல்லாம் வந்து தப்பு, நான் அதுக்காக உன்ட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்றான். அட பரதேசி, மைக்கை தூக்கி அடிக்கிற, நீ ஒரு பூன்னு கேட்குற, நீலாம் ஒரு கேடு கெட்ட கேரக்டர்ன்ற, நீ வந்து அசிங்கம் பிடிச்சவன்ற, உங்களாம் மனுஷன் பேசுவானன்ற, நீ எல்லாம் வந்து இந்த வீட்டில் எதுக்காக இருக்கன்ற, இந்த மாதிரி அண்டர் த பஸ் இல்லை, அண்டர் த லாரியிலேயே அவளை உருட்டி விட்டுட்டு இப்போ வந்துட்டு சாரி கேட்டேன்னொடனே எல்லாம் சேர்ந்து கொந்தளிச்சிட்டாங்க. சாண்ட்ராலேருந்து, திவ்யாலேருந்து, வினோத்லேருந்து. ஏன்டா அவள் தான் பேச வேணான்றல, மூடிட்டு போடா அப்படின்ட்டாங்க. இல்லைடா நான் வந்து ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டேன், பட் இதுக்கு பற்றி பேசியாச்சுன்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. இதை பற்றி எல்லாம் பேசியாச்சு. எனக்கு திவ்யா இந்த இடத்துல வந்து ஆச்சரியமாக இருந்தது, திருப்பி திருப்பி பேசாமல் ஒரே ஒரு பாயிண்டில் முடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப, ஏன்னா எப்பயும் பேசினே இருப்பாவ. அப்புறம் வினோத், இங்கே பாடுறா, இப்போ இங்கே வந்து நின்றுட்டு கிடக்க, அவள் தான் பேச மாட்டேன்ட்டால, என்னாலும் பண்ணிட்டோமே, அவள் கேம் ஆடுறேன்ட்டா, நீ உன் கேம் ஆடுறா, இப்போ வந்து சும்மா வந்து சாரி கேட்குறேன் மயிரை கேட்குறேன்ட்டுலாம் இங்கே வராது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து உடச்சிட்டாப்புல. ஓகே, பாரதி வந்து இல்லைப்பா எனக்கு புரியுது நீ சொல்கிறதெல்லாம், நானும் ஏற்றுக்கிறேன், நானும் சாரி கேட்டேன், நீயும் சாரி கேட்ட, அதாவது இந்த மேட்டரை முடிச்சிரு, இன்னொரு இதை கொண்டு வராது, நான் இதை பற்றி பேசவே விரும்பல, உங்ககிட்ட பேசவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டான். அதனால் சாரி பாரு பூருன்னு வந்துட்ட திருப்பி அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேடு கட்டவனாக இருக்கான் பாருங்க அவன். எவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்கான், வந்து சாரி கேட்குறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வச்சு வெளுத்து விட்டா, வாங்கி விட்டா அப்படிங்கிறது தான். சரியா, இது ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கு. அடுத்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு இந்த கையை அளவெடுப்பாங்க, ஹைட் அளவெடுப்பாங்க, தலையை அளவெடுப்பாங்கல்ல, அந்த பல்பு கழட்டி மாட்டுறது ஒரு டாஸ்க் போனோட்ட வச்சாங்க தெரியுமா, டிக்கெட் டு ஃபினாலே அந்த டாஸ்க் வைக்க போகிறாங்க போல. உள்ள இருக்கிறவங்க கன்ஃபியூஷன், இது வந்து நல்ல டாஸ்க்காக இருக்குமா அப்படின்ற மாதிரி. தலை டாஸ்கில் டிக்கெட் டு ஃபினாலேவுடைய முதல் டாஸ்க்கு. ஸோ ரூமர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் முதல் டாஸ்க் வந்து சுபிக்ஷா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அது பல்ப் டாஸ்க்கா இல்லை வேறு ஏதாவது வைக்கிறாங்களா, ஏன்னா அளவு எடுத்து கிட்டத்தட்ட 2 நாளுக்கு அப்புறம் தான் பல்ப் அந்த டாஸ்க் வச்சாங்க. ஸோ உடனே அந்த டாஸ்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது சிம்பிளான டாஸ்க்கு நைட்லேருந்தே
ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு டாஸ்க் இருக்கும் போல். அடுத்து ஒரு இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 டாஸ்க் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில். முடிச்சிட்டாங்கன்னா இந்த வாரம் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ முதல் டாஸ்க்கு சுபிக்ஷா வின் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ரூமர். ஸோ பாரூர் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கா. இந்த முடிவை கன்டினியூ பண்ணான்னா கண்டிப்பாக டைட்டிலுக்கு ஓடுறதுக்கான ஒரு தகுதி இருக்குது. இன்னொன்று கண்ணாடிலாம் போட்டா. ஸோ பழைய பார் தான் கண்ணாடி போட்டிருப்பா. இனிமேல் புது பார் இல்லைடா பழைய பார்னு சொல்லி வந்திருக்கா. வந்து விளாண்டா சந்தோஷம் தான். சரியா, இன்னும் நான் நம்ப மாட்டேன். இன்னும் ஒரு நாள் பார்த்துட்டு நான் பேசுகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.